ஹலோ ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ், நான் டாக்டர் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரபி கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்கலாம்னு வந்தேன். எக்ஸாம் பொறுத்தவரையும் 3 ஹவர்ஸ் எக்ஸாமு. ½ அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுவோம். அங்கே உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது, உங்கள் நம்பர் ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ½ அன் ஹவருக்குள்ளே முடிச்சிடுவீங்க. எக்ஸாமில் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன கொஷனுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு 2 15 மார்க் கேட்பாங்க, 10 5 மார்க்கு அண்டு 10 2 மார்க் இருக்கும். இந்த 2 15 மார்க்குக்கும் நீங்கள் ஒரு 1 hour ஒரு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 15 மார்க்குக்கு நீங்கள் 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு 15 மார்க்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. டோட்டல் 1 hour மைனஸ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 2 ஹவர்ஸில் ஒரு 5 மார்க்குக்கு 9 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 5 மார்க்குக்கு 1.5 hours ஆகிடும். 15 மார்க்குக்கு 1 hour எடுத்துக்கிட்டீங்க, 5 மார்க்குக்கு 1.5 hour எடுத்துக்கிட்டீங்க. டோட்டல் 2.5 hour ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ½ அன் ஹவரில் 2 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஒரு 2 மார்க்குக்கு 3 மினிட்ஸ்னு வச்சுக்கிட்டாலுமே 10 2 மார்க்ஸ் நீங்கள் 30 மினிட்ஸில் கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்ஸ் பற்றி வேறு எதுவும் டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுன்னா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். தேங்க்யூ.